நாகை எம்பி செல்வராஜ் மறைவு முதலமைச்சர் இரங்கல் தெரிவித்துள்ளார். நாகை எம்பி செல்வராஜ் மறைவுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். செல்வராஜின் மறைவு செய்தி கேட்டு மிகவும் வேதனை அடைந்ததாக முதலமைச்சர் ஸ்டாலின் தனது இரங்கல் செய்தியில் தெரிவித்திருக்கிறார். அரை நூற்றாண்டு காலம் பொது உடைமை இயக்கத்தில் தன்னை முதன்மையாக ஒப்படைத்துக் கொண்டு செயல்பட்டு வந்தவர் செல்வராஜ் என்றும் அவர் கூறியிருக்கிறார். 4 முறை நாகை எம்பியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மிகச்சிறப்பாக பணியாற்றியவர் செல்வராஜ் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். டெல்டா மாவட்ட ரயில்வே திட்டங்களுக்காகவும் வேளாண் மக்கள் உரிமைக்காகவும் பல போராட்டங்களை செல்வராஜ் அவர்கள் நடத்தினார் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். செல்வராஜை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் நாகை தொகுதி மக்களுக்கும் இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நாகை எம்பி செல்வராஜ் மறைவுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியை நாம் திரையில் பார்க்கலாம். செல்வராஜின் மறைவு செய்தி கேட்டு மிகவும் வேதனை அடைந்ததாக முதலமைச்சர் ஸ்டாலின் இரங்கல் செய்தியில் தெரிவித்திருக்கிறார். அரை நூற்றாண்டு காலம் பொது உடைமை இயக்கத்தில் தன்னை முதன்மையாக ஒப்படைத்துக் கொண்டு செயல்பட்டு வந்தவர் செல்வராஜ் என்று அவர் தெரிவித்துள்ளார். 4 முறை நாகை எம்பியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு சிறப்பாக பணியாற்றியவர் செல்வராஜ் என்றும் தனது இரங்கல் செய்தியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். டெல்டா மாவட்ட ரயில்வே திட்டங்களுக்காகவும் வேளாண் மக்கள் உரிமைக்காகவும் பல போராட்டங்களை செல்வராஜ் நடத்தியதாகவும் செல்வராஜ் அவர்களை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் நாகை தொகுதி மக்களுக்கும் இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.